இதை நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மேம்படுத்தும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவரனே எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபை சிறப்பாக திருத்தந்தை 16ஆம் பேரை எங்கள் பேராய ஆட்சியாளராய் இணையாளர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையர் ஆகியோரை கூர்ந்தவர்களும் எங்கள் அனைவரை வாழ்ந்து நேரடி செய்தவர்களும் உயிர்த்தொழில்கள் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவருக்கும் ஆயிரம் இறைவனால் மாற்றிமைக்கும் அறியாளர் முறை இருந்தவர்கள் ஆகியோரும் நாங்கள் தொடர்பை கொண்டு உங்கள் மகள் இயேசு கிறிஸ்துவார் இவர் வழியாக இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. என்பதின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமையனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். இதோ இறைவனின் செம்மறி, இறை உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இவரே நமக்காக பிறந்துள்ள மீட்பர். இவர் தம்மையே வெளிப்படுத்துவதை உணர்ந்து இறை பற்றின்மையை தீய இச்சைகளை ஒழித்து தூய வாழ்வு நாம் வாழும்போது இத்திருவிருந்திலே பங்கு பெறும்போது நாம் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள். உருவான இறைவன் தம் திருமகனின் பிறப்பு விழாவில் உலகை இருளகற்றி இந்த இரவை ஒளிவைத்து புனிதமாக்கினார். அவர் உங்கள் பாவ இருளை அகற்றி தம் கொடைகளால் உங்கள் இதயம் ஒளி பெற்று சுடர் வீசிட செய்வாரா.